பாருங்கள், பாக்கு மரம் நட்டு இல்லைங்களா, நட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஃபுல்லாக தான் ஆகுது. பாருங்கள், இவ்வளோ களை செடிங்க வந்துருக்கு பாருங்கள். இந்த களை பிடுங்கிறதுக்கு 2 பேரை வச்சு களை பிடுங்கிருக்கோம். ஸோ இந்த ஒரு 5 சாலுக்கு, அதாவது நம்ம ட்ரென்ச் வச்சுருக்கோம். ட்ரென்ச்சில் 5 சாலுக்கு வந்துட்டு களை எடுக்கிறதுக்கே 6 நாள் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து 1000 ரூபா கூலி. ஸோ ரொம்ப காஸ்ட்லி தாங்க. ஸோ நம்மளே பிடுங்கலான்னு இப்போ இந்த இடத்துல நான் தான் பிடுங்கி போட்டேன். பாருங்கள், நான் தான் பிடுங்கி போட்டேன். ஸோ இந்த 3 சால் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து நான் முருங்கை மரம் வச்சுருக்கேன். இந்த ரோ மேலே, பதி மேலே முருங்கை மரம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு சோளம் போட்டிருக்கேன். பாருங்கள், சோளம் போட்ட இடத்துல அவ்வளோ களைச்செடி வரவே இல்லை. ஸோ பள்ளத்தில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இது வரல. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சோளமே போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கத்தில் வேர்க்கடலை போட்டால் அவ்வளோ நல்லா வளரல. சோளம் செமையாக வந்துடுது. சோளம் இடத்துல களைச்செடி ரொம்ப கம்மி தான். அவ்வளோன்னு சொன்னால் ஒரு ஆள் இல்லை 2 ஆள் வச்சா ஒரே நாளில் எடுத்துடலாம். பட் இங்கே பாருங்கள், பயங்கரமாக வந்துக்குது. ஸோ இவ்வளோ பாதி எடுக்கிறதுக்கே 1/2 நாள் ஆயிடுச்சு 2 பேர். ஓகேவா, இன்னும் அங்கே வரலையும் எடுக்கணும். ஸோ ஆகிடும், எப்படியும் ஒரு 5000 இல்லை 10,000 கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கெல்லாம் வேறு இருக்குது, இல்லை 10,000 ஆகிடும்னு நினைக்கிறேன் களை எடுக்கிறதுக்கு. ரொம்ப காஸ்ட்லிங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.